வணக்கம். இன்னைக்கு நீங்க இந்த எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? ப, ஃப, ப, ப, ம இல்லையா? சிலர் கரெக்டா சொல்லியிருப்பீங்க. சொல்லாதவங்களுக்காக சொல்றேன். அது ஆக்சுவலா எப்படி உச்சரிக்கணும்னா ப, 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 ம அப்படின்னு உச்சரிக்கணும். இப்போ நீங்க ஒவ்வொரு எழுத்தும் இப்போ வியஞ்சன்லயே நீங்க கவனிச்சீங்கன்னா க க க க ச ச ஜ ஜ இதெல்லாம் உச்சரிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து நம்ம உச்சரிப்போம். அந்த வாயோட ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து நம்ம உச்சரிப்போம். அந்த ஒலி ஃபுல்லு ஒரே இடத்துல இருந்து தான் வரும். இப்போ க க க க ங அந்த ங வரைக்கும் உங்களுக்கு தொண்டையில இருந்து தான் அப்படியே நம்ம உச்சரிச்சுட்டு இருப்போம். அது மாதிரி ச சொல்லும்போது அந்த ரெண்டு பல்லும் டச் ஆகும். நாக்கோட பின்பகுதி கொஞ்சம் அகலமாக இருக்கக்கூடிய அந்த பகுதி மேலே எழும்பி வரும். ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ண ட ட ட ட ண சொல்லும்போது நாக்கோட நுனி மேலே அன்னம்னு சொல்லுவோம். அந்த பகுதியை போய் அது தொடும். க ச ட த வரும்போது நாக்கோட நுனி பல்லுக்கு பின்னால டச் ஆகிட்டே வரும். கடைசி வரைக்கும் அப்படியே தான் வரும். அப்போது ஒரு வர்க்கு எடுத்துக்கிட்டோம், க வர்க்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய அந்த 5 எழுத்து, முதல் 4 எழுத்து, அதுக்கப்புறம் நமனோட அந்த பஞ்சம் வர்ணு வருது இல்லையா, அது வரைக்குமே நம்மளுடைய உச்சரிப்பு ஸ்தானம் ஒரே இடமா தான் இருக்கும். அப்படிதான் எல்லா எழுத்துக்களுக்குமே. தக்கு அதே மாதிரி காச்சாட்ட த, அப்புறம் ப அப்படின்னு வரும்போது ப அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் எழுத்தை சொல்லும்போது நம்ம வாயில என்ன மாதிரி வேலை நடக்குது? உதடு தொட்டு திறக்குது இல்லையா? ப டச் ஆகி ஓப்பன் ஆகுது. அதே மாதிரிதான் கடைசி வரைக்கும் இருக்கணும். இப்போ இந்த ப ப ப ப ம பார்த்தீங்கன்னா பங்கிற எழுத்து ஃபர்ஸ்ட் எழுத்தை உச்சரிக்கும் போது நமக்கு உதடு தொட்டு திறக்கும் ப. அதே மாதிரி அப்போது நம்ம அந்த சாதாரணமாக சொல்லக்கூடியது ப அப்படிங்கிறது அல்ப பிரான், கொஞ்சமாக மூச்சு விடக்கூடியது. பிரான்னா மூச்சு இல்லையா? கொஞ்சமாக மூச்சு தான் நம்ம கொடுக்க போகிறோம் ப அப்படிங்கும்போது. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டாவது எழுத்தும் 4வது எழுத்துலையும் நம்ம நிறைய கொடுக்க போகிறோம் மூச்சை. அப்போ மகா பிரான். அப்போ ப ப அதை வெடிக்கிற மாதிரி சொல்லணும் அந்த பவை. அது வந்து ஃப கிடையாது, ப. சரியா? ஸோ ப ப ப ப ம, அந்த பவை ப அப்படின்னு சொல்லணும் நம்ம. அப்போ ம வரைக்கும் உங்களுக்கு அது உதடு வந்து தொட்டு தான் திறக்குது. அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே கலேருந்து ப வரைக்கும் அதே டைப்பில் தான். அது நம்ம ஏற்கனவே நம்ம பிராத்மிக் பரீட்சையெல்லாம் அந்த எழுத்து சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அது நல்லா கவனிச்சு பாருங்க. ஸோ அப்போது அந்த ப தான் அதை உச்சரிக்கணும். ஃப எங்கே உச்சரிக்கணும்? பக்கு கீழே புள்ளி வச்சிருந்தா மட்டும்தான் ஃப அப்படின்னு உச்சரிக்கணும். ஃபேங்கிற உச்சரிப்பு ஹிந்திக்கு கிடையாது. அது பெர்ஷியன் லாங்குவேஜ், அதாவது பாரசீக மொழிகளில் இருந்து வந்த வார்த்தைகளுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு, அங்கே இருக்கக்கூடிய அந்த உச்சரிப்பை காமிக்கிறதுக்காக அதுக்கு ஒத்து இருக்கக்கூடிய ப அப்படிங்கிறதுல புள்ளியை வச்சு அதை ஃபன்னு உச்சரிக்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது கஃபன் அந்த மாதிரியான இதுக்கு தான். தஃப்தர் அந்த இடத்துல வரக்கூடியது மட்டும்தான். நம்ம வழக்கமாக சொல்கிற ஃபல் ஃபூல் எல்லாம் தப்பு. பல் பூல் அதுதான் கரெக்டு. ரொம்ப நல்லா படித்தவங்களை கவனிச்சிங்கன்னா ஹிந்தியில் உள்ளவங்களே நல்லா படித்தவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. பல்லாவோ பூல்லாவோ தான் சொல்லுவாங்க. பாட்டுகள்லேயே நீங்கள் சினிமா பாட்டுகள்லேயே கேட்டிங்கன்னா அந்த பழைய முகமது ரஃபி அந்த மாதிரியான லதா மங்கேஷ்கர் அவங்கெல்லாம் பாடின அந்த இயரில் உள்ளதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போவுமே அவங்க கரெக்டாக தான் பாடுறாங்க. இப்போ உள்ள சிங்கர்ஸுமே பாடுறாங்க. அதை கவனிச்சிங்கன்னா தெரியும். பல் பூல் தான் சொல்லுவாங்க. எப்படி தமிழ் அப்படின்னு எழுன்னு சொல்கிறதுக்கு சிரமப்பட்டுட்டு தமிழ் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறோம். நம்ம ஹிந்தியில் கூட ஒரு வார்த்தை உண்டு, முக்கு சுக்குன்னு சொல்லுவாங்க. வாய்க்கு சுகமாக இனிமையாக எளிதாக இருக்குது. அந்த சௌரியத்துக்காக சோம்பேறித்தனத்துக்காக நம்ம வந்து அதை கஷ்டப்பட்டு தமிழ்னு சொல்லாமல் தமிழ்னு சொல்கிற மாதிரி அவங்க ஃபன்னு சொல்லி அது ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற இதில் அவங்க அப்படி பழகிட்டாங்களே தவிர சரியான உச்சரிப்பு வந்து பல் பூல் அப்படி தான். நீங்கள் பழைய சினிமா பாட்டுகள்லாம் பாட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ இதை சொல்லணும் அப்படிங்கிறதா இந்த தடவை. அடுத்த இதில் நம்ம வேற ஒரு விஷயம் இதை மாதிரி பார்ப்போம். உங்களுக்கு என்ன மாதிரியான இதில் சந்தேகங்கள் தீர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி கேளுங்க. அதை நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன்.
நன்றி, வணக்கம், தன்யவாத்.